Dear students, good morning. So this class we studied about the genetic code and translation. Okay, what is genetic code? நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன்ல என்ன கிடைச்சிச்சு? டிரான்ஸ்கிரிப்ஷனோட ரிசல்ட்ல mRNA கிடைச்சிச்சு. Okay, so the mRNA sequences is a 5 prime to 3 prime இருந்துச்சு. So இந்த 5 prime to 3 primeல என்னென்னலாம் sequences 4 nucleotide bases adenine, guanine, uracil, thymine பதிலா uracil இந்த மாதிரி 4 nucleotide bases வந்து என்ன ஆயிட்டே இருக்கும் நமக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா. So these are the result we have to getting a mRNA ல இந்த மாதிரி கிடைச்சிருக்கு 5 prime to 3 prime ல. So இப்போ இந்த genetic code வரப்ப என்ன ஆகும் அப்படினா இது அப்படியே 3 ஆ செப்பரேட் ஆகும். 3 nucleotide bases அப்படினு சொல்லிட்டு செப்பரேட் ஆகும் சரிங்களா. So இந்த இடத்துல கூட இந்த மாதிரி 3 nucleotide bases அப்படிங்கிறது செப்பரேட் ஆகும். ஓகே, so the 3 nucleotide bases இந்த 3 nucleotide bases சேர்ந்தது என்னது அப்படினா that is called as one codon. இந்த 3 nucleotide bases சேர்ந்தது தான் என்னது codon. அத என்னன்னு சொல்வாங்கன்னா triplet sequence of nucleotides அப்படினு சொல்வாங்க சரிங்களா. so இது வந்து ஒரு codon. ஒவ்வொரு கோடானும் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு கோடானும் ஒரு அமினோ ஆசிட்ஸை சிந்தசைஸ் பண்ணுது. ஒவ்வொரு கோடான் இந்த கோடான் வந்து ஒரு அமினோ ஆசிட்ஸ், அது எது வேணாலும் இருக்கலாம், வாலைன், அலனைன், லியூசின், ஐசோலியூசின், phenylalanine. so 20 அமினோ ஆசிட்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 20 அமினோ ஆசிட்ஸ்ல எது வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. so இந்த கோடான் சிந்தசைஸ் பண்ற அமினோ ஆசிட்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அமினோ ஆசிட்ஸை சிந்தசைஸ் பண்ணும். இந்த சீக்வென்சஸ் ட்ரிப்ளெட் கோடான்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து சிந்தசைஸ் பண்ணும் ஒரு ட்ரிப்ளெட் கோடான்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து சிந்தசைஸ் பண்ணும் ஒரு ட்ரிப்ளெட் கோடான்ஸ் சரிங்களா. சோ இந்த ட்ரிப்ளெட் கோடான்ஸ் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி என்ன பண்ணும், இதுதான் என்னது பெப்டைட் பாண்ட் சரிங்களா. சோ பெப்டைட் பாண்ட், அப்ப இதுல என்ன இருக்கு, நிறைய பாலிபெப்டைட் பாண்ட். சோ இதுதான் என்னது இட்ஸ் ஒன் ஆஃப் த புரோட்டீன் சிந்தசிஸ். இதுதான் நமக்கு கிடைக்க போகுது சரிங்களா. சோ அதுக்கு மெயினா எது முக்கியம் அப்படின்னா இந்த ஜெனடிக் கோடோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, சோ ஐ ரிப்பீட், இப்போ நமக்கு என்ன கிடைக்குது 5 prime to 3 prime என்ன கிடைக்குது, mRNA சீக்வென்சஸ் இருக்கு. சோ அந்த mRNA சீக்வென்சஸ் எப்படி பிரியுது, செப்பரேட் ஆக போகுது, ட்ரிப்ளெட் கோடானா செப்பரேட் ஆக போகுது, ட்ரிப்ளெட் நியூக்ளியோடைட் பேசஸா. அந்த ட்ரிப்ளெட் நியூக்ளியோடைட் பேசஸ்ங்கிறது என்னது ஒரு கோடான். ஒரு கோடான்ங்கிறது எதை கோட் பண்ண போகுது, ஒரு அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ண போகுது. ஓகேவா. சோ இது வரைக்கும் யூனிவர்சலா எத்தனை அமினோ ஆசிட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. சோ these are the 20 different amino acids only is responsible to for protein synthesis. 20 different amino acids தான் நமக்கு என்ன பண்ணும், protein synthesis பண்ணும் அப்படிங்கிறது universal acceptance. ஓகே, சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 64 possible triplets கிடைக்குது. ஓகேவா. என்ன அப்படின்னா 4 nucleotide bases இருக்கா. சோ அந்த 4 nucleotide bases எல்லாமே சேர்ந்து நமக்கு அது ஒரு பாக்ஸ் மாதிரி genetic code boxes இருக்கும் சரிங்களா. அதுல நமக்கு எவ்வளவு பாசிபிளா இருக்கு, 64 possible triplets. டோட்டலா 64 possible triplets கிடைச்சாலும் அது எல்லாமே அதுக்குள்ள எத்தனை அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கு, 20 different amino acids தான் கோட் பண்ணும் சரிங்களா. அதுல பாத்தீங்க அப்படின்னா 61 இந்த 63 among the 64ல 61 வந்து represents the amino acids. 61 மட்டும் தான் அமினோ ஆசிட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். ரிமைனிங் 3 இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 இது வந்து என்னன்னா டெர்மினேஷன் கோடான்ஸ். டெர்மினேஷன் அப்படினா என்ன அர்த்தம்னா எண்ட். ஓகேவா. சோ இந்த எண்ட்ல UAA, UAG, UGA அப்படிங்கிறது எண்ட் சரிங்களா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் எந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும், நம்ம ஆல்ரெடி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு என்ன சொன்னோம், டாடா பாக்ஸ்னு சொன்னோம். அது போல ஒரு டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் பிளேஸ் என்னவா தான் இருக்கணும், AUG-ஆ தான் இருக்கணும். AUG-ங்கிறது ரெண்டு ஆக்ட் பண்ணும் சரிங்களா. ஒன்னு வந்து மெத்தியோனினா ஆக்ட் பண்ணும், இன்னொன்னு என்னன்னா ஸ்டார்டிங் கோடானா ஆக்ட் பண்ணும் சரிங்களா. எந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகும், AUG-ங்கிற இடத்துல டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எந்த இடத்துல ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங் கோடான் UAA இல்லைன்னா UAG இல்லைன்னா UGA. இந்த 3 எது வந்தாலும் சரி, இந்த 3 சீக்வன்சஸ் இந்த 3 ட்ரிப்ளெட் கோடிங் சீக்வன்சஸ் ஆர் எனி கோடான்ஸ் வந்தாலும் சரி, அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும், புரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். Can you understand? So what is the starting codon? Starting codon என்னது AUG. Okay, stopping codon என்னது UAA, UAG, UGA. இதுக்கும் என்ன இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் கோட் இருக்கு சரிங்களா. இதுவும் அமினோ ஆசிட்ஸ் கோட் பண்ணும். பட் இது எப்ப எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து கோட் பண்ணிட்டு புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப் பண்ணிரும் சரிங்களா. ஓகே, சோ இப்போ இந்த இதுக்கு ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு நேம், இந்த ஸ்டாப்பிங் கோடானுக்கு ஒரு நேம் சொல்றாங்க. ஓகேவா. UAA அதை வந்து ஆக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, UAG ஆம்பர், UGA ஓப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ அதத்தான் 3 டெர்மினேஷன் கோடான், termination codon or stop codon அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இது otherwise என்னன்னு சொல்லலாம் அப்படினா nonsense codons னு சொல்லலாம். ஓகே, otherwise it is called as a nonsense codons. What are the nonsense codons?
எது வந்து டிரான்ஸ்லேஷனை டெர்மினேட் பண்ணுதோ அதெல்லாம் வந்து நான்சென்ஸ் கோடான்ஸ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா UAA நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாப் கோடானு என்ன பண்ணும், அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். UAA UAG இது ரெண்டுமே எதை கோட் பண்ணும் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் டைரோசினை கோட் பண்ணும். சரிங்களா? அண்ட் UGA எதை கோட் பண்ணும் அப்படின்னா டிரிப்டோஃபான். இதெல்லாம் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்கப்பா. சரிங்களா? டைரோசின் அண்ட் டிரிப்டோஃபான் இது கோட் பண்ணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் என்னது ரூல்ஸ். என்னென்ன ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ இதில் நமக்கு என்ன ஆகுது, ட்ரிப்ளெட் நியூக்ளியோடைட் நமக்கு mRNAல கிடைக்கிற எல்லாமே என்னவா மாறுது, ட்ரிப்ளெட் நியூக்ளியோடைட் பேசஸாக செப்பரேட் ஆகிக்குது. அந்த ட்ரிப்ளெட் இதுக்கு பேர் தான் என்னது, ஒரு கோடான். ட்ரிப்ளெட் நியூக்ளியோடைட் பேசஸ்க்கு பேர் தான் என்னது, ஒரு கோடான். ஒரு கோடான் எதை கோட் பண்ணும், ஒரு அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணும். சரிங்களா? டோட்டலாக நமக்கு பாசிபிளாக எத்தனை ட்ரிப்ளெட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 64 ட்ரிப்ளெட்ஸ். 64 ட்ரிப்ளெட்ஸாக இருந்தாலும் ஐடென்டிக்கலாக இது வரைக்கும் நமக்கு எத்தனை அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்குது, 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் தான் கோட் பண்ணும். சரிங்களா? அந்த அமௌங் 64ல 61 தான் என்ன பண்ணும், ரெப்ரசன்ட் அமினோ ஆசிட்ஸ். ரிமைனிங் 3 வந்து என்னது, டெர்மினேஷன் கோடான். டெர்மினேஷன் கோடானுக்குமே என்ன இருக்கு, அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணும். வாட் ஆர் த டெர்மினேஷன் கோடான்? இட்ஸ் UAA UAG UGA. otherwise it is called as a nonsense codons அப்படினு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எது வந்து ஸ்டார்டிங் கோடான், AUG. AUG is the starting codon. இது ஸ்டார்டிங் கோடானுக்கு என்ன இருக்கு, அமினோ ஆசிட் சிந்தசிஸ் இருக்கு. சரிங்களா? இது வந்து மெத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் சிந்தசிஸ் பண்ணும். சரிங்களா? இது ஸ்டார்டிங் கோடானாவும் ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், சிந்தசிஸ் அமினோ ஆசிட்ஸையும் சிந்தசிஸ் பண்ணும். அப்ப இங்க என்ன சிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா மெத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸை சிந்தசிஸ் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபாலோட் பை மார்சல் நிரன்பர்க் அண்ட் செவ்ரியோ ஓச்சோ அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதாவது இந்த பாலிநியூக்ளியோடைட் பாஸ்போரலைஸ் பண்றதுக்கு ஒரு என்சைம் வந்து இன்வால்வ் ஆகும். அந்த என்சைம் இவங்க ஐடென்டிஃபை பண்ணதுனால தட் இஸ் கால்ட் as a ஓச்சோஸ் என்சைம். அவங்களுடைய பேர்லயே என்ன பண்ணிட்டாங்க, ஓச்சோஸ் என்சைம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ த மார்சல் நிரன்பர்க், செவரியோ ஓச்சோ, ஹார்கோ பின் கொரோனா அண்ட் பிரான்சிஸ் கிரிக் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா டெசிபர் ஜெனடிக்கோட மார்க் பண்ணாங்க. அதாவது ஒரு புன்னட் ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி நியூக்ளியோடைட் 4 நியூக்ளியோடைட் பேசஸையும் என்ன பண்ணாங்க, அது பேஸ் பண்ணி நிறைய 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் எந்தெந்த ட்ரிப்ளெட் கோடுக்கு என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெசிபர் ஜெனடிக்கோட அந்த ஒரு டேப்லர் ஒரு செக்கர் போர்டை வந்து ஃபார்ம் பண்ணவங்க யாரு அப்படின்னா மார்ஷல் நிரன்பர்க், செவரியோ ஓச்சோ and Cargobin Corona. Next வந்து Francis Crick. So these are the persons they have to significantly to produce the decipher the genetic code using the checkerboard. The checkerboard யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ் என்னென்ன மாதிரி அமினோ ஆசிட்ஸை ட்ரிப்ளெட் கோட் சீக்வன்சஸும் என்னென்ன மாதிரி அமினோ ஆசிட்ஸை சிந்தசிஸ் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜெனடிக் கோடோடைய டிக்ஷனரிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஜெனடிக் கோடோட டிக்ஷனரிஸை the genetic code or dictionaries form பண்ணவங்க யாரு அப்படின்னா so these are the 4 persons. Can you understand? Okay, so this is the intro about the genetic code. Next வந்து what are the salient features of genetic code? ஒரு salient features same இதேதான், இதுதான் ரூல்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு salient featuresனா இந்த genetic code எப்பயுமே எப்படி தான் இருக்கணும், ட்ரிப்ளெட் கோடா தான் இருக்கணும். ஓகே, genetic code is always ட்ரிப்ளெட் கோடா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஜெனடிக் கோட் வந்து யூனிவர்சல் அக்செப்டன்ஸ். யூனிவர்சல் அக்செப்டன்ஸ்னா இப்போ யூ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த செக்கர் போர்டில் யூங்கிறது என்னது, ஃபினைல் அலனைன் தான். சரிங்களா? ஏயூஜிங்கிறது என்னது, எப்பயுமே யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் மெத்தியோனைன் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரோகேரியாட்ஸ் சம் ஆஃப் தம் மைட்டோகான்ட்ரியல் அதில் இருக்கிறதுக்கு வேணால் டிஃபர் ஆகலாம். பட் நியூக்ளியஸ்ல சிந்தசிஸ் பண்ணுற ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் கோட்ஸ்க்கு இது எல்லாமே என்னது யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, next is this is non overlapping codons. அப்படினா non overlapping codonsனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா AUG கோட் பண்ணிருப்போம். சரிங்களா? சோ இந்த G போய் என்ன ஆகாது, இப்படி வந்து non overlapping ஆகாது. ஒரு நியூக்ளியோடைட் கோட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரிப்ளெட் கோட்ஸ் ஒரு இதை வந்து ட்ரிப்ளெட் கோட்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணி கோடானா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த கோடான் என்ன பண்ணாது, நான் ஓவர்லாப்பிங் இன்னொரு இதுக்கு அந்த சீக்வன்சஸோட சேர்ந்து நான் ஓவர்லாப்பிங் ஆகாது. அதுக்கு பேர் தான் நான் ஓவர்லாப்பிங் கோடான்ஸ். நெக்ஸ்ட் இது நம்ம எழுதுறப்ப என்ன பண்ணுவோம்னா கமாலாம் போட மாட்டோம். சரிங்களா? அதுவாகவே என்ன பண்ணிக்குவோம், 3 ட்ரிப்ளெட் கோட் சீக்வன்சஸா செப்பரேட் பண்ணிக்குவோம். தட் இஸ் கால்ட் as a கமாலஸ். நெக்ஸ்ட் வந்து டீஜெனரேட் கோட் அப்படின்னா இப்போ வந்து நிறைய சீக்வன்சஸ் நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? 64 பாசிபிள் ட்ரிப்ளெட்ஸ் இருக்கு. அந்த 64 பாசிபிள் ட்ரிப்ளெட்ஸ்க்கு எப்படி 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ்னா எப்படி அப்படின்னா இப்போ GUUனாலும் GUCனாலும் GUAனாலும் GUGனாலும் வேலைன் தான். சரிங்களா? எவ்வளோ டிஃப்ரெண்டா அந்த ஒரு குறிப்பிட்ட இந்த சீக்வன்சஸ் வந்தாலே அதுக்குன்னு என்ன இருக்கு, ஸ்பெசிஃபிக்கான வேலைன் இருக்கு, வேலைன் தான் அப்படிங்கிற கோட் பண்றது தான் என்னது டீஜெனரேட் கோடான். சரிங்களா? இது வந்து யூனிவர்சல் அக்செப்டன்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து நான் ஆம்பிகஸ் கோடான், சேம் அதே போல நான் ஆம்பிகஸ் கோடான்ஸ்னா ஒரு அமினோ ஆசிட்ஸ் ஒரு கோடான் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு கோடானுக்கு ஒரு அமினோ ஆசிட்ஸ் தான் என்கோடட் ஆகும். ஒரு கோடான் வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணாது, என்கோடட் பண்ணாது. இப்போ UAA அப்படின்னா ஃபினைல் அலனைன் மட்டும் தான் அது என்கோட் பண்ணும், வேற என்சைமே என்ன பண்ணாது, வேற அமினோ ஆசிட்ஸை என்கோட் பண்ணாது. தட் இஸ் கால்ட் அஸ் a நான் ஆம்பிகுவஸ் கோட். ஓகேங்களா, இது எப்பயுமே எந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் பாத்தீங்களா, mRNA-யோட டைரக்ஷன் என்ன 5' to 3'. So always this is a direction is 5' to 3' direction. So AUG, so already சொல்லிருக்கோம் AUGங்கிறது என்ன வேலையை பார்க்கும், ஸ்டார்டிங் கோடான். நெக்ஸ்ட் இது வந்து என்ன அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுது, it is a methionine. So this is called as dual function. AUG என்னவா பண்ணுதா, dual functionா பண்ணுது. ஒன்னு வந்து இனிஷியேட்டர், AUGங்கிறது இனிஷியேட்டர் ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இதுல என்ன அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, மெத்தியோனைன் கோட் பண்றாங்க. So these are the salient features of genetic code. Translation. So in this translation, these are the 4 main steps is involved. First one என்னன்னா charging of tRNA. Okay. Next is a translation initiation, elongation, termination. So the termination endingல நமக்கு என்ன கிடைக்க போகுது, polypeptide chain, protein synthesis கிடைக்க போகுது. சரிங்களா. So இப்போ charging of tRNA வை சார்ஜிங் பண்றதுக்கு முன்னாடி what is the structure of your tRNA அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா. So these are the tRNA, this is the clover leaf model. This is a 2-dimensional model தான். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா clover leaf model அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3', 5'. இந்த கொஸ்டின்ஸ் கூட அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த 3'ல என்ன சீக்வன்சஸ் இருக்கு, CCA. 3'ல என்ன சீக்வன்சஸ் இருக்கு, CCA அப்படிங்கிறது. ஸோ இந்த 3' தான் என்ன ஒர்க் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் இந்த இடத்துல தான் அட்டாச் ஆகும். சரிங்களா. tRNA உடைய இப்போ நமக்கு வந்து இப்போ எப்படி இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும் பாருங்க. இது வந்து mRNA கோடான். சரிங்களா. mRNA கோடான் என்ன இதில் தான் இருக்கும், 5' to 3'. ஓகே. mRNAல இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கோடான் வந்து AUG, GUC, CGA, GCA இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா. 3 செப்பரேட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த mRNA கோடான். இந்த mRNA கோடான்ல தான் எது பைண்ட் ஆகும், இந்த tRNA போய் என்ன பண்ணும், பைண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த tRNA-யோட ஆன்டி கோடான் ரீஜியன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ திஸ் இஸ் த tRNA ஆன்டி கோடான் ரீஜியன். ஓகே. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில தான் ஏதாகும் ரெண்டும் சீக்வன்ஸ் ஆகி அதுல இருந்து ஒரு பாலிபெப்டைட் சிந்தசிஸ் நடக்கும். சரிங்களா. அதுதான் புரோட்டீன். ஓகே. ஸோ திருப்பி அடுத்து இது என்ன ஆகும், இந்த இடத்துக்கு மூவ் ஆகும், இங்கே மூவ் ஆகும். ஸோ இங்கே மூவ் ஆகுறப்ப என்ன ஆகுது, அப்ப இவங்க வந்து ரிலீவ் ஆயிடுவாங்க. சரிங்களா. ஸோ இங்க இந்த இடத்துல மூவ் ஆகுறப்ப இந்த இது இன்னொரு நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ். அப்ப mRNA உடைய ஒரு கோடான், சரிங்களா, tRNA-யோட ஆன்டி கோடான் சேர்ந்து ஆல்ரெடி ஒரு செயின், ஒரு அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, இன்னொரு அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டுக்கும் இடையில என்ன ஆகும் அப்படின்னா பாலிபெப்டைட், பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் மூலமா ஒரு பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா. இப்படியே சீக்வன்ஸ் மூவ் ஆகி என்ன பண்ணும், அந்த எண்ட்ல நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி செயினா நிறைய மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். 5' to 3' டைரக்ஷன்ல tRNA வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. tRNA மூவ்மெண்ட் ஆக நமக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தசிஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் as a polypeptide synthesis, புரோட்டீன் சிந்தசிஸ். அந்த எண்டு எப்போ வந்து ஸ்டாப் கோடான் வருமோ அந்த ஸ்டாப் கோடான் வர்றப்ப என்ன ஆயிரும், நமக்கு ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா. இது மட்டும் இன்வால்வ் ஆகாது, வெறும் tRNA-வும் mRNA-யோட கோடானும் tRNA-யோட ஆன்டி கோடான் இருந்தா மட்டும் பத்தாது. சரிங்களா. இங்க வந்து என்ன வரணும், ரிபோசோமல் RNA, ரிபோசோம்ஸோட ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா. அது என்ன அப்படிங்கிறது இனிஷியேஷன்ல பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சார்ஜிங் ஆஃப் tRNA படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் tRNA அப்படிங்கிறத படிக்கணும். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த 2-dimensional structure of a clover leaf model. ஓகே. ஸோ அந்த clover leaf model என்ன இருக்கு, 5' to same 5, இதெல்லாம் வந்து 5' to 3' தான். சரிங்களா. ஸோ இதில் ஒரு லூப் இருக்கு, இந்த லூப் பேர் இருக்குது T லூப் ஆர் T ஷை லூப். ஓகே. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா தைமிடைன், சூடோயூடைன், சைட்டிடின். ஓகே. வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ், த T லூப், இட் இஸ் அ ரிபோசோம் பைண்டிங் லூப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஒன் ஆஃப் த வேரியபிள் லூப் வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஹியர் தான் என்ன இருக்கு, ஆன்டி கோடான். ஸோ இந்த ஆன்டி கோடான் எதுல போய் பைண்ட் ஆகும், mRNA-யோட கோடானோட பைண்ட் ஆகி நமக்கு சிந்தசிஸ் ஆகிற அமினோ ஆசிட்ஸ் இங்க வந்து நிற்கும். இது அப்படியே பெப்டைட் பாண்ட், பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் மூலமா நமக்கு என்ன ஆகும், நிறைய பெப்டைட் பாண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் த T லூப், THU லூப், டைஹெட்ரோயூரிடேன். ஸோ இந்த பாண்ட் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா அமினோ அசைல் பைண்டிங் இந்த ஃபங்க்ஷனை பண்ணும். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த tRNA. நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு டிரான்ஸ்லேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் tRNA-ல சார்ஜிங் ஆஃப் tRNA என்ன பண்ண போறோம், சார்ஜிங் பண்ண போறோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த சார்ஜிங் ஆஃப் tRNA பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆக்டிவேஷன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் tRNA அந்த ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸோட என்ன ஆயிடும்,
டிஆர்என்ஏ போய் பைண்ட் ஆயிரும். அந்த டிஆர்என்ஏ இந்த மாதிரி ஆக்டிவேஷன் ஆன சார்ஜிங் டிஆர்என்ஏ இருக்கு பாத்தீங்களா, அந்த சார்ஜிங் டிஆர்என்ஏ எதுல போய் பைண்ட் ஆவாங்க, இந்த கோடான் எம்ஆர்என்ஏ கோடான் இருக்கு பாத்தீங்களா, எம்ஆர்என்ஏ கோடான் அண்ட் ஆன்டி கோடான் ஆஃப் டிஆர்என்ஏ இதில் போய் பைண்ட் ஆவாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் பாருங்க. ஸோ திஸ் இஸ் த ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்ங்கிறது ஆல்ரெடி எங்க இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் வித் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்சைம்ஸ். வாட் இஸ் த என்சைம், வாட் இஸ் த நேம் ஆஃப் த என்சைம் அப்படின்னா அமினோ அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம். அமினோ அசைல், what is the name of the enzyme? It is the amino acyl tRNA synthetase enzyme. tRNA synthetase enzyme. ஓகேங்களா. ஸோ இந்த என்சைம்ஸ் மூலமா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, இது ட்ரை பாஸ்பேட்ஸ் இருக்கும். இந்த ட்ரை பாஸ்பேட் மூணு பாஸ்பேட்ஸ் இருக்கு. அந்த 3 பாஸ்பேட்ஸ்ல பைரோ பிஸ்பாஸ்பேட்ஸ் என்ன ஆயிடுச்சு, 2 பாஸ்பேட்ஸ் வந்து வெளியில போயிடுச்சு. ஸோ அந்த என்சைம் அமினோ ஆசிட் பிளஸ் மோனோபாஸ்பேட்ஸா இருக்கு. ஏன்னா 2 பாஸ்பேட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, பைரோ பாஸ்பேட்ஸ் வந்து வெளியில போயிடுச்சு, பிளஸ் வந்து என்சைம். ஸோ இது 3 சேர்ந்த இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அமினோ அசைல் அடினிலிக் ஆசிட். அமினோ அசைல் அடினிலிக் ஆசிட். Okay, so I repeat, amino acid, triphosphate plus enzyme. What is the name of the enzyme? The enzyme பேர் என்னது, amino acyl tRNA synthetase enzyme. So with the help of the Mg2 plus ions, இது ரொம்ப முக்கியம், இந்த கொஸ்டின் கூட கேட்பாங்க, ஒன் வேர்ட்ல கேட்பாங்க சரிங்களா. Mg2 plus ions மூலமா என்ன ஆகுது, இதுல இருக்க 2 பாஸ்பேட்ஸ் மட்டும் என்ன ஆயிடுது, பைரோ பாஸ்பேட்ஸ் மட்டும் ரிமூவல் ஆகி ரிமைனிங் இருக்கிற எல்லா காம்பனன்ட்டும் என்ன பண்ணிடுறாங்க, ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்கு அதுக்கு பேர் என்னது, அமினோ அசைல் அடினிலிக் ஆசிட். ஓகே, சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அமினோ அசைல் அடினிலிக் ஆசிட் எதோட பைண்ட் ஆக போறாங்க, ஒரு டிஆர்என்ஏ பைண்ட் ஆக போறாங்க சரிங்களா. சோ டிஆர்என்ஏ என்ன ஆயிட்டாங்க, பைண்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, சோ the amino acyl adenylate acid is attached to the tRNA. நெக்ஸ்ட் இந்த மோனோபாஸ்பேட்ஸும் இந்த என்சைம்ஸும் வெளியில இருந்துச்சு. இங்க இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் மட்டும் என்ன பண்ணிருச்சு, டிஆர்என்ஏவோட இந்த எண்ட்ல போய் பைண்ட் ஆயிருச்சு. சோ திஸ் இஸ் கால்ட் as the charging tRNA. இத தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, charging tRNA அப்படினு சொல்லுவோம். Can you understand? So I repeat, first வந்து charging of, இது வந்து டிரான்ஸ்லேஷனோட இனிஷியேஷன் ஸ்டெப். இனிஷியேஷனுக்கு முன்னாடி எது இருக்கணும், charging of tRNA இருக்கணும் சரிங்களா. ஒரு charging of tRNA, அதுக்கு முன்னாடி நம்ம structure of tRNA படிச்சிரோம் சரிங்களா. structure of tRNA ல T loop, D loop, T loop, நெக்ஸ்ட் வந்து ஆன்டிகோடான், அமினோ ஆசிட் அட்டாச்டு அப்படிங்கிற 4 இது சீக்வன்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் லூப்னு இருக்கு சரிங்களா. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். எப்பயுமே ஒரு ஆன்டிகோடான் எதோட தான் பைண்ட் ஆகும், கோடான் ஆஃப் எம்ஆர்என்ஏவோட கோடான்ல தான் பைண்ட் ஆகும். ஸோ எம்ஆர்என்ஏவோட கோடான்ல பைண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் என்னவா ஆயிருக்கணும், சாரி இந்த டிஆர்என்ஏ சார்ஜிங்கா இருக்கணும், ஹெல்ப் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ் மூலமா. எப்படி இது சார்ஜிங் ஆகுது அப்படின்னா amino acids plus ATP triphosphates with the help of the enzyme. What is the name of the enzyme? Amino acyl tRNA synthetase மூலமா Mg2 plus with the help of the Mg2 plus ions மூலமா இது என்னவா மாறுது, amino acyl adenylate acid and pyrophosphates வந்து வெளியில போயிடுது. ஓகே, so charge for tRNA. so இந்த amino acyl adenylate acid இருக்கு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, tRNA ஓட பைண்ட் ஆகுறாங்க. so tRNA ஓட பைண்ட் ஆனா என்னவா மாறுது, சார்ஜிங் tRNA. the AMP and enzymes வந்து ரிமூவ் ஆயிடுது. ஓகே, so what is the role of the adenylate acid? இந்த adenylate acid, amino acyl adenylate acid இருக்கு பாத்தீங்களா, so this is helpful to for it's a peptide bond க்கு energy provide பண்றாங்க. what is the role for this enzyme? it will be provide for peptide bond க்கு energy provide பண்ணும். and what is the pyrophosphate அப்படினா, so this is the pyrophosphate is initiation provide energy. so initiate பண்றதுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொவைட் பண்றவங்க தான் யாரு அப்படினா இந்த pyrophosphates. so for initiation it will be provide energy and this is a peptide bond energy. peptide bond க்கு providing energy. peptide bond வந்து ஃபார்ம் ஆகும்ல, ஒரு அமினோ ஆசிட்ஸ்க்கு இன்னொரு அமினோ ஆசிட்ஸ்க்கு இடையில பெப்டிடைட் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் மூலமா என்ன ஆகும், அந்த என்சைம் தான் அந்த பெப்டைட் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கு எனர்ஜியை ப்ரொவைட் பண்றவங்க யாரு, அதான் அமினோ அசைல் அடினிலிக் ஆசிட். ஓகேவா. ஸோ இனிஷியேஷன் ஆஃப் இனிஷியேஷன் ப்ராசஸ், டிரான்ஸ்லேஷன் இனிஷியேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எனர்ஜியை ப்ரொவைட் பண்றவங்க இந்த பைரோபாஸ்பேட்ஸ் தான் சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷனில் ஆல்ரெடி நம்ம சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியேஷனுக்கு இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ்
இனிஷியேஷன் ஃபேக்டர் 1, 2, 3 இன்வால்வ் ஆகாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம இங்கே எதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக பார்க்குறோம் அப்படின்னா ப்ரோகேரியாட்டுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ப்ரோகேரியாட் ரிபோசோம்ஸ்? ப்ரோகேரியாட்டோட ரிபோசோம்ஸ் என்னது? இட்ஸ் 70s ரிபோசோம்ஸ். ப்ரோகேரியாட்டோட ரிபோசோம்ஸ் என்னது? 70s ரிபோசோம்ஸ். ஸோ இந்த 70s ரிபோசோம்ஸில் ஸ்மாலர் சப்யூனிட்ஸ், அனதர் ஒன் இஸ் லார்ஜர் சப்யூனிட்ஸ். ஸ்மாலர் சப்யூனிட்ஸ் எப்படி இருப்பாங்க? 30s இருப்பாங்க. சரிங்களா? லார்ஜர் சப்யூனிட்ஸ் எப்படி இருப்பாங்க? 50s இருப்பாங்க. இவங்க எப்பயுமே இந்த சப்யூனிட்ஸ் வந்து செப்பரேட்டாக தான் இருப்பாங்க. டூரிங் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே அட்டாச் ஆவாங்க. ஸ்மாலர் சப்யூனிட்ஸும் லார்ஜர் சப்யூனிட்ஸும் அட்டாச் ஆவாங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் மூலம் அட்டாச் ஆகுறப்ப நிறைய வந்து கிராக்கிங் நடக்கும், டிஸ்சார்ஜஸ் நடக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவல் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு எந்த அயான்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, Mg2+ அயான்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, Mg2+ அயான்ஸ். ஸோ இந்த ரிபோசோம்ஸ் தான் மெயினாக ஹெல்ப் பண்ண போது. ஃபர்ஸ்ட் இனிஷியேஷனில் இந்த ஸ்மாலர் சப்யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பைண்ட் ஆயிடும். இந்த ரெட் கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்மாலர் சப்யூனிட்ஸ். இந்த ஸ்மாலர் சப்யூனிட்ஸில் ரெடியாக இருக்காங்க. யார் யார்? இந்த இனிஷியேஷன் ஃபேக்டர் 1, 2, 3 எல்லாமே வித் ஜிடிபி எனர்ஜியோட ரெடியாக வந்து பைண்ட் ஆயிடும் ஸ்மாலர் சப்யூனிட்ஸில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் டிஆர்என்ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்என்ஏ, சார்ஜிங் டிஆர்என்ஏ எப்பயுமே ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ ஃபஸ்ட்டு அந்த அட்டாச் ஆகுற அந்த டிஆர்என்ஏ எதில் போய் பைண்ட் ஆகும் அப்படின்னா பி சைட்டில் பைண்ட் ஆகும். சரிங்களா? ரிமைனிங் வர வர செகண்ட் டிஆர்என்ஏ, தேர்ட் டிஆர்என்ஏ ஃபாலோட் பை வர இந்த டிஆர்என்ஏ தான் எதில் போய் பைண்ட் ஆகும் அப்படின்னா ஏ சைட்டில் தான் பைண்ட் ஆகும். ஸோ ஏ சைட், பி சைட், இ சைட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான சைட் இருக்கு. ஏ சைடுங்கிறது அமினோ ஆசிட் அட்டாச்சிங் சைட், பி சைடுங்கிறது பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் சைட், இ சைடுங்கிறது எல்லாமே சார்ஜிங் பெப்டைட் பாண்ட் அமினோ ஆசிட்ஸாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது? இ சைட், எக்ஸிட் சைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிபோசோம்ஸ் அப்படியே மூவ் பண்ணிட்டே போகும். 5' to 3' டைரக்ஷன் நோக்கி டுவர்ட்ஸாக என்ன பண்ணிட்டே இருக்கும்? மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு சார்ஜிங் டிஆர்என்ஏ ரெடியாக இருக்குது. இங்கே ஏயுஜின்னு இருக்கா. அப்போ ஏயுஜினா ஏக்கு யூ, யூக்கு ஏ, ஜிக்கு சி அப்படிங்கிற ஆன்டி கோடான் ஆர்என்ஏ. சரிங்களா? இவங்க வந்து என்னது? எம்ஆர்என்ஏ கோடான். எம்ஆர்என்ஏ கோடானோட ஆன்டி கோடான் ஆகி டிஆர்என்ஏ போய் என்ன ஆக போகுது? பைண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ அப்போ பைண்ட் ஆகும். இவங்க பைண்ட் ஆகுறது இப்போ எது வந்து ரிலீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா IF3 ஃபேக்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாலோட் பை இந்த லார்ஜ் ரிபோசோமல் யூனிட்ஸ் வந்து பைண்ட் ஆகுது. ஸோ லார்ஜ் ரிபோசோம் யூனிட் பைண்ட் ஆகுறப்ப யார் வெளியில் போயிடுறாங்க? ரிமைனிங் இருக்கிற IF1 IF2 இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் 2 இந்த எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டு ஜிடிபியை என்ன பண்ணிடுறாங்க? வெளியில் போயிடுறாங்க. ஓகே, ஸோ இது எங்கே ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ரெண்டாவது சார்ஜிங், செகண்ட் சார்ஜிங் டிஎன்ஏ, செகண்ட் டிஆர்என்ஏ. செகண்ட் டிஆர்என்ஏ எந்த இதில் தான் பைண்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம்? ஏ சைட்டில் தான் பைண்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டிஆர்என்ஏ என்ன பண்ணுவாங்க? இந்த ஏ சைட்டில் இங்கே வந்து பைண்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஏ சைட்டில் பைண்ட் ஆகுறாங்க. சரிங்களா? செகண்ட் டிஆர்என்ஏ ஸோ ஏ சைட்டில் வந்து பைண்ட் ஆகுறாங்க. ஸோ ஏ சைட்டில் வந்து பைண்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஏ சைட்டுக்கும் பி சைட்டுக்கும் இடையில பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த என்சைம்? இட்ஸ் a peptidase transferase enzyme. ஸோ the peptidase transferase enzyme என்ன பண்ணுது அப்படின்னா டு ஃபார்மிங் a peptide bond ஃபார்ம் பண்ணுது. என்ன ஹெல்ப் பண்ணுது? டு ஃபார்மிங் a peptide bond. ஏன்னா இங்கே ஒரு அமினோ ஆசிட் சிந்தசிஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இங்கே ஒரு அமினோ ஆசிட் சிந்தசிஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு அமினோ ஆசிட் சிந்தசிஸ் ஆயிருக்கு. ரெண்டுக்கும் இடையில என்ன ஆயிருக்கு? பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆயிட்டு இந்த பி சைட்ஸ்ல என்ன ஆகும்? இது வந்து அட்டாச் ஆகிட்டே வரும். இந்த அமினோ ஆசிட்ஸ் இது வந்து இங்கே அட்டாச் ஆகும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க? ரிமூவல், எக்ஸிட் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, இ ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எங்கே வருவாங்க? இந்த பி ஸ்டேஜில் வந்து உட்காருவாங்க. சரிங்களா? பியில் உட்காருவாங்க. அதுக்கப்புறம் நியூவாக ஒரு அமினோ ஆசிட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் சொல்ல டிஆர்என்ஏ. ஓகேவா? ஸோ இந்த டிஆர்என்ஏ ரிமூவல் எக்ஸிட்டிங் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இந்த டிஆர்என்ஏ என்ன பண்ணுவாங்க? கோட் பண்ணி இந்த இடத்துக்கு பி சைட்டுக்கு வந்துருவாங்க. நியூவாக வரவங்க ஏ சைட்டில் வந்து அட்டாச் ஆவாங்க. நான் இப்போ எலாங்கேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு திருப்பி சொல்லி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்மாலர் சப்யூனிட்ஸ், இது வந்து லார்ஜர் சப்யூனிட்ஸ். ஸோ இந்த லார்ஜர் சப்யூனிட்ஸில் இ சைட் அண்ட் பி சைட், ஏ சைட் ஆல்ரெடி நமக்கு எங்கே இருக்காங்க? இந்த பி சைட்டில் இருக்காங்க. சரிங்களா? பி சைட்டில் தான் என்ன ஆகும்? எப்பயுமே பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டு இது டைபெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஏ சைட்டில் இப்போ நியூவாக வந்து என்ன ஆகுது? ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து டிஆர்என்ஏ. சரிங்களா? டிஆர்என்ஏ வந்து ஒரு நியூவாக டிஆர்என்ஏ வந்து அட்டாச் ஆகுது. ஓகே, ஸோ இந்த நியூவாக டிஆர்என்ஏ அட்டாச் ஆகுது. ஸோ இவங்களுக்கும் என்ன ஆகுது? இவங்களுக்கும் இடையில ஒரு பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகி என்ன பண்ணுது? இங்கே அமினோ ஆசிட், நியூ அமினோ ஆசிட் ட்ரைபெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே, அப்படி என்ன பண்ணுவாங்க? இவங்க அடுத்து இங்கே வந்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கே வந்துருவாங்க. சரிங்களா? இந்த ஏ சைட்டில் இருக்கிறவங்க பி சைட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ
ஸோ பி சைட்ல இருக்கிறவங்க எக்ஸிட் சைடுக்கு வந்துடுவாங்க, வெளியில ரிமூவல் ஆயிடுவாங்க. ஓகே, அப்போ நியூவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து நியூ, அடுத்த நியூவா வர டிஆர்னே என்ன பண்ணுவாங்க, ஏ சைட்ல பைண்ட் ஆவாங்க. இப்படி ஏ சைட்ல பைண்ட் ஆகி பி சைட்ஸ்ல நியூ ஒரு சீக்வன்சஸ் இப்படியே நமக்கு நிறைய பாலிபெப்டைட் பாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரிபோசோம்ஸ் இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த 5' to 3' டைரக்ஷன்ஸ்ல ரிபோசோம்ஸ் என்ன பண்ணும், எம்ஆர்என்ஏல மூவ் ஆகிட்டே இருக்கும். டிஆர்என்ஏயோடைய ஆன்டி கோடான் வந்து எம்ஆர்என்ஏயோட கோடானோட லீட் பண்ணி நமக்கு அமினோ ஆசிட்ஸ் சிந்தசிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ வாட் ஆர் த ஸ்டாப்பிங் கோடான்? ஸ்டார்டிங் கோடான் என்னது, ஏயுஜி தான் ஸ்டார்டிங் கோடான். அதனால தான் இங்கே வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, வாட் இஸ் ஸ்டாப்பிங் கோடான்? யூஏஜி, யூஏஏ, யூஏசி. ஸோ இவங்க தான் என்னது அப்படின்னா ஸ்டாப்பிங் கோடான். ஸோ எப்போ ஸ்டாப் கோடான் வர்றாங்களோ அப்போ வந்து என்ன ஆயிடும், டெர்மினேஷன் ஆயிடும். இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அடுத்த அமினோ ஆசிட் போய் பைண்ட் டிஆர்என்ஏ போய் பைண்ட் ஆவாங்கல்ல, அதுக்கப்புறம் யாருமே டிஆர்என்ஏ பைண்ட் ஆக மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதோட என்ன ஆயிடுது, நமக்கு அமினோ ஆசிட் சீக்வன்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டெர்மினேஷன். ஸோ டெர்மினேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. எலாங்கேஷனுக்கு ஃபேக்டர்ஸ் வந்து எலாங்கேஷன் ஃபேக்டர், டியூ ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். டெர்மினேஷனுக்கு டெர்மினேஷன் ஃபேக்டர்ஸ், டி ஃபேக்டர். ஓகேங்களா? இவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இவங்க இன்வால்வ் ஆகுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மாலர் சப்யூனிட்ஸும் லார்ஜர் சப்யூனிட்ஸும் ரெண்டும் செப்பரேட்டாக பிரிஞ்சுடுவாங்க. லார்ஜர் சப்யூனிட்ஸும் ஸ்மாலர் சப்யூனிட்ஸும் ரிபோசோம்ஸ் ரெண்டு பேருமே பிரிஞ்சுடுவாங்க. நமக்கு அடுத்து என்ன கிடைக்குது, இந்த நியூக்ளியேட்டட் பேஸ் நியூக்ளியேட்டட் பேஸஸ் பாலிபெப்டைட் சிந்தசிஸ் இருக்கிற புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நமக்கு கிடைக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்?